திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவில் திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அதாவது குவளை மலர் போன்ற கண்களை உடைய உமையவளை தன் ஒரு பாகத்தை கொண்டவன். இதைத்தான் குவளை கன்னி கூரன் காண்க. அதாவது திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் பார்த்தது துறவி குளத்தில் இருக்கிற ஒரு குருவை தான். அப்படி இருக்கும்போது குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க மாணிக்க வாசகர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறைவனருள் பெற்றதுக்கு அப்புறம் இந்த துறவுக்கோலத்துக்குள்ள மறைஞ்சிருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் அவரால் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அம்மையோடு அப்பனுமாய் வந்த சிவன் என்னை ஆட்கொண்டு அருளினார் அப்படின்னு சொல்றாரு. பரமானந்த பழங்கடல் அதுவே. பரமானந்தம் அப்படின்னா பேரானந்தம். சிவபெருமான் பேரானந்த பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். அந்த பேரானந்த பெருங்கடல் முதல்ல கரிய மேகமா மாறி அழகு பொருந்திய திருப்பெருந்துறை மலை மீது ஏறியது. அப்போ அழகு மிகுந்த மின்னல் ஒளி 4 திசைகளிலும் பரவுது. இதைத்தான் மாணிக்க வாசகர் கருமாமுகிலின் தோன்றி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய அப்படின்னு பாடுறாரு. ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய. அரவு அப்படின்னா பாம்பு. ஐம்புலங்கள்னா 5 புலன்கள். 5 புல பாம்புகள் வெருண்டு ஓடினவாம். அதாவது 5 புலன்களின் வழியா எழுகின்ற ஆசை என்ற கொடிய பாம்பை அஞ்சு ஓட செய்கிறார். இதைத்தான் ஐம்புல பந்தனை வாளரவு இரிய அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவளாக பாடியிருக்காரு. அடுத்து வெண்துயர் கோடை மாதழை கற்ப. அதாவது கொடிய துன்பத்தை தருது பிறவி. அப்படி கொடிய துன்பத்தை தரும் பிறவி என்ற கோடை வெப்பத்தை தலை காட்டாம மறைய செய்கிறாராம். இதைத்தான் வெண்துயர் கோடை மாதழை கற்ப அப்படின்னு பாடியிருக்காரு. நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிளிர. தோன்றி அப்படின்னா மழை காலத்தில் பூக்கிற ஒரு வகையான பூ. இதை தோன்றி பூ, செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வினை துன்பம் நீங்கியதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி வரும்ல, அதை இந்த தோன்றி பூ மலர்ற மாதிரி